லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். சேலத்தில் நடைபெற்ற திமுகவின் இளைஞரணி மாநில மாநாடு குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் திமுக இளைஞரணி மாநாடு பிரம்மாண்டமாக தொடங்கியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கனிமொழி கொடியேற்றி மாநாட்டை தொடக்கி வைக்க ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர் லட்சக்கணக்கான தொண்டர்கள். இந்த மாநாட்டில் அமைச்சர்கள் சேகர் பாபு, சிவசங்கர், தங்கம் தென்னரசு, பொன்முடி, K.N. நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திண்டுக்கல் ஐ. லியோனி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் திமுக இளைஞரணி சார்பில் 25 தீர்மானங்களை வாசித்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதில் ஆளுநர் பதவி நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும், மாநில சுயாட்சி அடிப்படையில் மாநில அரசுகளுக்கு அதிக அளவிலான அதிகாரங்களை வழங்க வேண்டும், பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் செயல்படுவார் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீட் தேர்வு ஒழிப்பில் இறுதி வெற்றியாய் முழுமையாக பெற்றே தீரும் என்ற இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவார் என்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய சட்ட முன்வடிவை இளைஞரணி ஆதரிப்பதுடன் அதை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகின்றது. ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகளை நியமன பதவியான ஆளுநர் பதவியை கொண்டு செயல்பட விடாமல் தடுக்க முயற்சித்து ஆளுநர்களை கொண்டு இணை அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. பின்னர் திமுகவை சேர்ந்த தலைவர்கள், பிரமுகர்கள் அனல் பறக்க உரையாற்றினர். இதன் பின்னர் மாநாட்டில் சைவம் மற்றும் அசைவம் உணவுகள் தனித்தனி இடங்களில் வழங்கப்பட்டன. சைவ உணவுகளாக வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், பிரெட் அல்வா, காலிஃப்ளவர் வழங்கப்பட, அசைவ உணவாக மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன், பிரெட் அல்வா உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. லட்சக்கணக்கானோருக்கு முறையாக உணவளிக்கும் வகையில் 10க்கும் மேற்பட்ட வரிசைகள் ஏற்படுத்தப்பட்டு உணவு வழங்கப்பட்டது. அறுசுவை உணவை ருசித்து முடித்து மீண்டும் மாநாடு தொடங்க இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு செங்கோல் வழங்கினார். இதன் பின்னர் திமுகவின் முக்கிய தலைவர்கள் பலர் உரையாற்ற ஒட்டுமொத்த சேலத்தையும் அதிர செய்தது இளைஞரணி மாநாடு. லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.